வணக்கம் நண்பர்களே, வீட்டில் டொமேட்டோ குடைமிளகாய் இருக்கா? 10 நிமிஷத்தில் செம சைட் டிஷ் ரெடி பண்ணலாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பச்சடி பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற கோம்பு, அந்த கீழே இருக்கிற விதை எல்லாமே எடுத்துட்டு நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் வந்து குடைமிளகாய் வந்து கட் பண்ணிக்கணுங்க. தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அது வெஜ்ஜி கட்டரில் போட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக ஈவனாக வந்து கட் பண்ணிக்கிறேன். சீக்கிரம் மசிஞ்சிரும், அதுக்காக நான் வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து வெஜ்ஜி கட்டரில் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. இப்போ பாருங்கள், எல்லா பீஸுமே ஈவனாக இருக்குது, சின்ன சின்ன பீஸாக இருக்குது, சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி, குடமிளகாய், வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேங்க. இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே வந்து கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு போட்டதுக்கப்புறம் கூடவே உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமே வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம், அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. கூடவே வந்து பூண்டு பல்லையும் நம்ம வச்சுருக்குறோம், ஒரு 10 பல் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்குறோம், பச்சை மிளகாய் சேர்த்திட்டு நம்ம குடமிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. குடமிளகாய் வந்து பாதி வேக்காடு வெந்துச்சுன்னா போதுங்க, ரொம்ப வந்து நம்ம வதக்கக்கூடாது, கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ வந்து தக்காளி வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். குடமிளகாய் அதிகமாக வதக்கிட்டோம்னா டேஸ்ட் இருக்காதுங்க, அதனால் குடமிளகாய் அதிகமாக வதக்காதீங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் லைட்டாக வந்து உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தக்காளியும் குடமிளகாயும் அப்படியே வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. அந்த தண்ணியிலே நல்லா வதங்கிடும். இப்போ தக்காளி பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு மிளகாய் தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. அடுத்ததாக வந்து நான் காஷ்மீர் சில்லி வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு நான் சேர்த்திக்கிறேன். இப்போ குழம்புத்தூள் சேர்த்தபோது பார்த்திங்கன்னா வந்து நிறைய மசாலா ஐட்டம்லாம் நம்ம ஆட் பண்ணியிருப்போம், அதனால் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இப்போ வந்து உப்பு சேர்த்தி நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா குழம்பு மிளகாய் தூளுக்கு பதிலாக வந்து வரமிளகாய் தூள் கூட ஆட் பண்ணி நீங்கள் வந்து பச்சடி செய்யலாம். இப்போ மசாலா ஐட்டம்னா ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நல்லா எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வரும், அந்த டைமில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பச்சடி ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.